நாமலின் கெத்தும் சஜித்தின் இயலாமையும். நேற்று இடம்பெற்ற நுகேகொடை மக்கள் பேரணி பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சங்கமித்தது. இறுதி வரை ஏற்பாட்டு குழுவினர்களுக்கு கூட சந்தேகமாக இருந்திருக்கும் இந்த பேரணி வெற்றி அளிக்குமா என்று. அந்த அளவு சவால்களை எதிர்கொண்டு இந்த பேரணி இடம்பெற்றது. கூறப்போனால் கட்டப்பட்ட ஒளிபெருக்கிகள் அவிழ்க்கப்பட்டன, மின்சாரம் தடைப்பட்டன, போதாக்குறைக்கு மழை வேறு. இந்த சவால்களை எல்லாம் தாண்டி பேரணிக்கு சொல்லும் அளவுக்கு மக்கள் வராவிட்டாலும் கணிசமான அளவு மக்கள் வந்து பேரணிக்கு வலு சேர்த்தனர். ஆனாலும் குறித்த பேரணி அரசுக்கு சவாலாக இல்லாவிட்டாலும் எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அதன் தலைமை சஜித்துக்கும் இடி போல சவாலாக அமைந்திருந்தது. இந்த சவால் சஜித்தின் எதிர்கால அரசியலை கேள்விக்குள்ளாக்கியது என்று சொன்னால் கூட மிகையாகாது. இந்த அரசின் சவாலை தாண்டி 21ஆம் தேதி பேரணி வெற்றி அளிக்காது என்று எண்ணியிருக்கின்றார் போல சஜித். அதற்காகவே குறித்த பேரணியில் இருந்து பின்வாங்கி இருக்கின்றாரோ என எண்ண தோன்றுகிறது. எதிர்கட்சியின் பிரதான பங்காளி கட்சி உறுப்பினரான மனோ கணேசன் இன்று காலையில் ஒரு முகநூல் பதிவை பதிவேற்றியிருந்தார். அதாவது குறித்த பதிவானது சில மாதங்களுக்கு முன் சொந்த ஊரிலே 50 பேரை கூட திரட்ட முடியாத நிலையில் இருந்த நாமல் கட்சி இன்று UNP SLFP உடன் சேர்ந்து தம் பலத்தை காட்டியுள்ளது என மனோ கணேசன் நாமல் ராஜபக்சவை புகழ்ந்து கொட்டியிருந்தார். மேலும் கூட்ட ஏற்பாட்டாளர் பலமுறை தமது கட்சிக்கு அழைப்பு விடுத்தார்கள். நமக்கு சரிவராது ப்ரோ என மறுத்துவிட்டோம் எனவும், இந்த கூட்டத்தை வைத்து அங்கு யாரும் அரசை உடனடியாக கவிழ்க்க முடியாது, அது கலர் கனவு, இது அரசுக்கு சவால் விடும் கூட்டம் என்பதை விட தேசத்தின் பிரதான எதிர்க்கட்சி யார் என நிலைநாட்டுவதே அங்கு முதல் கனவு. பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இப்படி ஒரு கூட்டத்தை வெளியே கூட்டி காட்டும் வரை நாட்டிலே நாமல் தான் ஒப்போசிஷன் லீடர் என மனோ தன் முகநூல் பக்கத்தில் பதிவேற்றியிருந்தார். எதிர்க்கட்சி அரசியலை சற்று அலசி பார்க்கின்ற போது சஜித்துக்கும் சிறுபான்மையின பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் ஏதோ உள்ளீட்டு பிரச்சினை சூடுபிடித்துள்ளது போல் தெரிகின்றது. ஏனென்றால் சஜித்தின் அண்மைய திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சஜித் மீது சிறுபான்மையின மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை தட்டியுள்ளது. ஆக இதை மாஸ்டர் மைண்டாக தக்க வைத்துள்ள எதிர்க்கட்சியின் சிறுபான்மையின பங்காளி கட்சிகள் சஜித்துடனான கைகோர்ப்பை சற்று தளர்த்தியுள்ளார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இதே நேரம் இன்று ஜனாதிபதியை சிறுபான்மை கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளும் சந்தித்திருந்தனர். குறித்த சந்திப்பு இன்று 22ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன், மனோ கணேசன், பழனி திகாம்பரம் என பல்வேறு கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். இனவாதத்திற்கு எதிராக சிங்கப்பூர் போன்ற இறுக்கமான சட்ட மாற்றத்தை கொண்டு வாருங்கள், நாம் ஆதரவு வழங்குவோம் என குறித்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வலியுறுத்தியுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக இந்த நவம்பர் 21ஆம் தேதி பேரணியுடன் இலங்கை அரசியல் சூடு பிடித்துள்ளது போல் தெரிகின்றது.